ஹாய் பசங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா படித்து நிறைய மார்க் வாங்குங்க, ஓகேவா? இந்த வீடியோவில் ரோமன் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம், ஓகேவா? 10, 20, 30, 40லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய ரோமன் நம்பர்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 10க்கு எழுத போகிறோம். 10க்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், எக்ஸ்ன்னு போடுவீங்க, அப்படி தானே? இப்போ 20க்கு என்ன பண்ணும்? 2 டைம்ஸ் எக்ஸ்ன்னு போடணும், ஓகேவா? 30க்கு அதே மாதிரி 3 டைம்ஸ் எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா 30, ஓகேவா? 40க்கு மாறும், ஓகேவா? 40க்கு என்ன வரும்? எக்ஸ் போட்டு எல் போடணும், ஓகேவா? 40க்கு எப்படி போடணும்? எக்ஸ் எல். 50க்கு என்ன வரும்? எல் மட்டும் வரும், ஓகேவா? 60க்கு என்ன வரும்? எல் எக்ஸ். ஏன்னா 50க்கு எல் பார்த்தீங்களா? ஸோ 60க்கு வரும்போது எல் எக்ஸ். 70க்கு என்ன வரும்? எல் எக்ஸ் எக்ஸ். ஏன்னா 10 10ல, ஸோ 50 60 70 ஆகிடும். அதே மாதிரி 80க்கு என்ன வரும்? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் என் கூட. எல் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். ஏன்னா 30யா, ஒரு 50யா, ஸோ 80 ஆகிடுமா? 90க்கு மாறும். 90க்கு என்ன வரும் பாருங்கள், சொல்லுங்கள். இங்கே 40க்கு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி 90க்கு வரும். பட் 100க்கு என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுல்ல. ஸோ இப்போ சொல்கிறேன் பாருங்கள். 100க்கு சி. அப்போ இங்கே என்ன வரும்? எக்ஸு சின்னு வரும், ஓகேவா? அப்போ 100க்கு என்ன வரும்? சி மட்டும்தான் வரும், ஓகேவா? இப்போ ரோமன் நம்பர்ஸ் ஈஸியாக இருக்கா? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.